السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், இன்றைய தினம் அசருடைய தொழுகையை தொழுதுவிட்டு அதே இடத்தில் அமர்ந்தவர்களாக இந்த சூறாவை 300 தடவைகள் ஓதுவோம். இந்த சூறாவை 300 தடவைகள் ஓதுவதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சினைகளை அல்லாஹ் நீக்குகின்றான், கவலைகள் கஷ்டங்களை அல்லாஹ் நீக்குகின்றான். அல்லாஹினுடைய புறத்திலிருந்து அவனுடைய ரஹ்மத் நம்மை வந்தடையும். நாம் நினைக்காத விடயங்களை கூட அல்லாஹ் சாத்தியப்படுத்தி தருகின்றான். அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு சூறாவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல் குர்ஆனிலே 100க்கும் மேற்பட்ட சூறாக்கள் இருக்கின்றது. ஒவ்வொரு சூறாக்களுக்கும் ஒவ்வொரு விதமான சிறப்புகள் இருக்கின்றது. அல் குர்ஆனிலே இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு சூரத்துல் இஹ்லாஸ். யார் இந்த சூரா இஹ்லாஸை நேசிக்கின்றார்களோ அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை நேசிக்கின்றான் என்று கூறினார்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். மிகவும் முக்கியமான ஒரு சூரா இந்த சூரத்துல் இஹ்லாஸ். இந்த சூரத்துல் இஹ்லாஸை நாம் 300 தடவைகள் ஓதினால் நம்முடைய வாழ்க்கையில் உள்ள 300 பிரச்சினைகளுக்கு அது தீர்வாக இருக்கும். கஷ்டங்கள் கவலைகளை அல்லாஹ் நீக்குகின்றான். நாம் எந்த நோக்கத்திற்காக இந்த சூறாவை ஓதுகின்றோமோ அந்த நோக்கத்தில் அல்லாஹ் நமக்கு வெற்றியை தருகின்றான். யார் இந்த சூறாவை 3 தடவை ஓதுகிறாரோ குர்ஆனை ஓதிய நன்மையை அல்லாஹ் வழங்குகின்றான் என்று கூறினார்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நாம் 300 தடவைகள் ஓதினால் எத்தனையோ குர்ஆன்களை ஓதிய நன்மையை அல்லாஹ் நமக்கு வழங்குகின்றான். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சிறிது நேரம் ஒதுக்கி நாம் இந்த சூறாவை ஓதுவோம். நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில் சிறந்ததொரு மாற்றத்தை அல்லாஹ் ஏற்படுத்தி தருவான். நம்முடைய எல்லா நிலைமைகளையும் அல்லாஹ் சீர்படுத்தி தருவான். வல்லநாயன் நம் அனைவரின் பாவங்களையும் மன்னித்து உயர்ந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சூனத்தில் நம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக. ஆமீன்.